இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு புது வாழ்க்கை நிகழ்ச்சியை இன்று வழங்குவதற்காக நான் மர்சி சித்ரா. இந்த உலகத்துல பெற்றோர் என்ற பதவி ரொம்பவே மகிழ்ச்சியான பதவியாக பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, அவங்க வாழ்க்கை பரிபூரணம் அடைந்ததா உணர்றாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அதாவது திருமணமாக்கி ரொம்ப காலமாக்கியும் குழந்தை பாக்கியம் பெறாதவர்கள் நிறைய பேர் அதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேர் ரொம்ப கவலையில ஆழ்ந்துடுறாங்க, அவங்க மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாத பெற்றோர்களுக்காக ஜெபிக்க போறோம். குழந்தை இல்லாமல் இருக்கும் பெற்றோர்கள் இந்த சமுதாயத்துல சந்திக்கிற பிரச்சனைகள் ரொம்பவே சவால் மிக்கதா இருக்குன்னு சொல்லலாம். திருமணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறவங்க திருமணமாகி உடனே குழந்தை பெற்றவர்கள் முன்னாடி ரொம்ப கூனி குறுகி இருக்க வேண்டிய சூழல், அவர்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன், அட்மாஸ்பியர்லாம் இந்த சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்கு. ஸோ நீங்கள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் தேவனிடத்துல சொல்லுங்கள். தேவன் உங்களை பார்க்குறாரு, உங்களோட ஜெபத்தை கேட்பாரு. வேதத்தில் சொல்லப்படுற மாதிரி அன்னாள் எப்படி அவங்களோட ஜெபத்தில் உறுதியாக இருந்து அவங்க கேட்டதை பெற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். நிகழ்ச்சியின் முதல் செக்மெண்ட்ல அஜய் சோனிலாஸ் அவர்களுடைய ஜீவனுள்ள சாட்சியத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த சாட்சியம் கண்டிப்பா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். 24 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சது. அதை குறித்த உண்மை சாட்சியத்தை அவங்களே சொல்றாங்க, வாங்க பார்க்கலாம். எங்களோட ஜெபம் தேவன் கிட்ட கேட்கல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பரலோகம் எங்களுக்கு மட்டும் மூடி இருந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டோம், 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கப்புறமும் யோசிக்கலான்னு சொன்னேன். நாங்கள் ஜெபத்தோட எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருந்தாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு. எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு 15 வருஷம் நிறைவேறிடுச்சு. குழந்தை பிறப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் பல டாக்டர்களை பார்த்தோம், கன்சல்ட் பண்ணோம், அவங்க ஆலோசனைகளை கேட்டோம். அவங்க கொடுத்த ஆலோசனைப்படி நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை வாங்கிக்கிட்டோம், அது எல்லாத்தையுமே அமல்படுத்தினோம். அதே மாதிரி பலவிதமான பரிசோதனைகளை செய்யணும்னு சொன்னாங்க, அது அத்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு நாங்கள் கரெக்டான ஃபாலோ அப்பும் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எந்த டாக்டராலையும் குறிப்பிட்டு எந்த காரணத்தையும் சொல்ல முடியல. ஏன் சோனியாவுக்கு கன்சீவ் ஆகலை அப்படிங்கிற காரணம் சொல்ல முடியல. எங்களுக்கு எந்த பிரேக் த்ரூவும் கிடைக்கல. எங்களுக்கு எல்லாமே ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருந்தது, எந்த விதமான பதிலும் கிடைக்கல. போக போக மக்கள் எங்களை பார்க்குற அந்த விதமானதே ஒரு மாதிரியாக இருந்தது. அது எங்களுக்கு ரொம்பவே அவமானமாக இருந்தது, எங்களை குத்தி கிழிச்சுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு விதமாக தான் எங்களை பேசுவாங்க. அது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தால் நாங்கள் மனவேதனையோடு தான் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சொன்னாங்க, நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோங்கன்னு. எதுவாக இருந்தாலும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடியே போகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு செஞ்சோம். ஏன்னா ஆண்டவர் மேலே தான் நாங்கள் முழு நம்பிக்கையை வச்சுருந்தோம். 1 கொரிந்தியர் 2:5 வசனத்து மூலமாக எங்ககிட்ட பேசினாரு. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. இந்த வசனத்து மூலமா தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரு. அந்த நாட்கள் எங்களுக்கு ரொம்ப இக்கட்டான நாட்களாக தான் இருந்தது. எங்களுக்கு எந்த விதமான ஆறுதலும் கிடைக்கல. நாங்கள் உண்மையாகவே சொன்னால் அழுதுகிட்டு இருந்தோம். எங்களால் வெளியில் சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தோம். ஒரு பக்கத்தில் நான் என்னோட உள்ள இருந்த துக்கத்தை அடக்கி வச்சுக்க ட்ரை பண்ண, இன்னொரு பக்கம் என் ஒய்ஃபோட அந்த துக்கத்துக்கு ஆறுதல் இல்லை. அப்ப என்னால சமாளிக்கவே முடியல. அப்ப ஒரு நாள் ஒரு தெரு மொன வழியா போய்கிட்டு இருந்தப்ப அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தோம். சகரியா 4:6 எழுதப்பட்டிருந்தது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை நாங்க 2 பேரும் எங்களுக்கு கொடுத்த ஒரு உறுதிமொழியாவே எடுத்துக்கிட்டோம். ஆண்டவர் எங்க கண்களை திறந்ததா நாங்க நம்பினோம். அதனால
எங்க 2 பேருக்குமே ஒரு சமாதானம் கிடைச்ச மாதிரி இருந்தது. எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு 24 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா நாங்க எதிர்பாராத விதமா தேவனோட மகிமை எங்க குடும்பத்துல வர ஆரம்பிச்சது. நான் பரிசோதனை செஞ்சப்போ என்னோட வயித்துல ஒரு கரு உண்டாயிருந்தது. அந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால விவரிக்கவே முடியாது. நாங்க ஒரு மனதா ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் இந்த சந்தோஷத்தை எங்களுக்கு மனப்பூர்வமா அளிச்சிருக்காருன்னு நான் இப்பவும் நம்பிக்கையோட நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள்ல தேவன் ஒரு பெரிய பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு தாமதம் செய்வாரே தவிர ஒரு நாளும் நமக்கு ஒரு நன்மைக்கு தடையா இருக்க மாட்டார். கர்த்தர் தம்மை நம்பி வந்த பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு இடத்துலயும் வெக்கப்பட விடவே மாட்டாரு. கர்த்தர் செய்யற ஒவ்வொரு காரியமும் மகிமையானதா தான் இருக்கும். ஆனா நம்மளால அதை புரிஞ்சுக்க டைம் ஆயிடுது. அவர் நம்மள எப்பவுமே கைவிட மாட்டார். God makes all things beautiful in his time. அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுது. மனித ரீதியில பேசணும்னா அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு காலம். எங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, நாங்க பொன்னான கால நேரத்தை இழந்துகிட்டு இருந்தோம். வருத்தமா இருந்தது. எங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆனா தேவன் குறித்த நேரத்துல சாந்தியை கொடுத்தார். நாங்க ஒருவருக்கொருவர் மேல அன்பு வச்சுக்கிட்டோம். அதோட விசுவாசத்தில் முன்னேறவும் தேவன் கிருபை செய்து வருகிறார். அநேக வருடங்களுக்கு பின்பு கர்த்தர் எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளையை கர்த்தருடைய வழியில நடத்தவும் நாங்க 2 பேரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து வருகிறோம். இந்த சந்தோஷம் எங்க குடும்பத்துல என்னைக்குமே நிலைச்சு இருக்கணும்னு நாங்க ஆண்டவரை நோக்கி என்னைக்குமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேவனுக்கு நன்றி. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. வாக்குத்தத்தம் மட்டும் கொடுக்காம அந்த ஜெபத்தோட வேண்டுதல் நிறைவேறுற காலம் வரைக்கும் உங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தியிருக்காரு. அதன் பிறகு தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியும் கொடுத்திருக்காரு. நம்ம வேதத்திலையும் கூட நிறைய தம்பதிகளுக்கு காலதாமதமாக தான் குழந்தை பிறந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்ரஹாம் சாரால், ஈசாக்கு ரெபேக்கால், யாக்கோபு ராக்கேல், இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருஷங்களாக புத்திர பாக்கியத்துக்காக அவங்க காத்திருந்து தேவனிடத்துல ஜெபித்து கடைசியாக தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் அப்படி காத்திருந்து ஜெபத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாரையுமே தேவன் வந்து ரொம்ப விசேஷமாக பயன்படுத்தி இருந்தாரு. அவருக்காகவும் அவருடைய ஊழியத்திலையும் அந்த குழந்தைகள் ரொம்பவே பிரகாசமா சுடரொளியா இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் குழந்தை இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மனம் தளராம வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு காலதாமதமா பிறக்க போற குழந்தைய தேவன் சூப்பரா எடுத்து பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். சங்கீதம் 113 அதிகாரம் 9 மலைடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சாதாரணமாக ஒரு பெண் கர்ப்பமாகிறதை காட்டிலும் ஒரு மலடி பிள்ளைத்தாட்சியா தேவனால ஆக்கப்படும் பொழுது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷமே ரொம்ப பெரிதானதுன்னு இந்த வசனம் சொல்லுது. ஆமாங்க, நீங்களும் கூட குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா நம்பிக்கையா காத்துட்டு இருங்க. ஏன்னா தேவன் உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இந்த ஜெபம் தான் நாங்களும் உங்களுக்காக பண்ண விரும்புகிறோம். நீங்கள் உங்களோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9910401010. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் ரொம்ப தனிமையை உணர்கிற பெற்றோராக இருந்தீங்கன்னா, இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப காலமாக காத்துட்ருக்கீங்களா, காலம் கடந்து போயிடுச்சுன்னு நீங்கள் நம்பி கவலைப்பட்டுட்ருக்கீங்களா, உங்களுக்கு எங்களோட ஆலோசனைகள் தாராளமாக காத்துட்ருக்கு. எங்களோட ஆலோசனைகளை நீங்கள் பெறுவதற்காக எங்களோட வெப்சைட்டை நீங்கள் அணுகலாம். எங்களோட வெப்சைட் அட்ரஸ் என்னென்னா www.cbnindia.org/cbn special offers. தேவன் உங்களுக்கு பெரிய அற்புதமான காரியங்களை செய்ய போறார். தேவனால செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றும் இல்லைன்னு வேத வசனம் சொல்லுது. ஆமாங்க. ஸோ திருமணமாகி ரொம்ப நாட்களாக நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியர்களானால் உங்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளை. Hey parents, Superbook India will be live on Instagram
அண்ட் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டும் வர போறாங்க. சோ நீங்க எல்லாரும் லைவ் பிரேயர் அட்டெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, அதுவும் நம்ம சூப்பர் புக் இந்தியா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. ஒரு புது வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலையில் இருக்கும் பெற்றோர்களுக்காக, குறிப்பாக குழந்தை பாக்கியம் பெறாது ரொம்ப மன விரக்தியில் இருக்கும் பெற்றோர்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆலோசனைகளை வழங்கிட்டு வரோம். உங்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நமக்கு காத்திருக்கும் இந்த வேளை கர்த்தர் நம்மளை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு தயார்படுத்துகிற ஒரு வேளையாக நம்ம பார்க்கணும். காத்திருப்பு நாட்கள் எவ்வளவு நீளமானதாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையை கைவிடாம தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குதத்தின்படி அவர் நமக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போமானால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் இடம்பெறும். இப்பொழுது நமக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபிக்குவதற்காக பாஸ்டர் விவேக் காசிநாத் மற்றும் சகோதரி சோஃபியா இவர்கள் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச் லக்னோ அதை சார்ந்தவர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத பெற்றோர்களுக்காக விசேஷமான ஜெபத்தில் நம்மை வழிநடத்த இருக்கிறார்கள். வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். Hello everybody and welcome back to CBN prayer line. பெற்றோர்களா வாழ்வது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இன்பம் இருக்கோ துன்பம் இருக்கோ, கஷ்டமோ நஷ்டமோ, நாம நம்மளோட குடும்பத்தோட வாழணும். நாங்க உங்களோட இருதயத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கோம். நீண்ட நாட்களாயும் குழந்தையே இல்லையேன்னு குழந்தைக்காக ஏங்குற பெற்றோர்கள், இல்லனா குழந்தைகளை ஏதோ ஒரு விபத்துல தவற விட்டுட்டு அதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்க பெற்றோர்கள், அவங்களுக்காக நாம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். லக்னோ மெத்தடிஸ்ட் சர்ச் உடைய பாஸ்டர் விவேக் காசிநாத் ஜெபிக்கிறதுக்காக நம்ம கூட வந்திருக்காரு. வெல்கம் பாஸ்டர். நன்றி சோஃபியா. இன்னைக்கு சகோதரி அவர்கள் நம்ம கிட்ட ஒரு அற்புதமான கேள்வியோட வந்திருக்காங்க. இந்த நாட்கள்ல அநேக பெற்றோர்கள் தங்களோட வாழ்க்கையில தேவனுக்கென்று வளர்க்கும்படியாய் பிறந்த பிள்ளைகளோட பயணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த நவீனமான காலத்துல அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவை இருந்து அவங்கள வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல பல சவால்கள் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இது மிகப்பெரிய பொறுப்பு தான். உண்மைதான் பாஸ்டர். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க குழந்தையும் விசேஷமானவர்கள் தான். இதன் அடிப்படையில நீங்க எப்படி அதை அறிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம வியூவர்ஸ்க்காக தெளிவா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அது ரொம்ப ரொம்ப கடினமானது தான். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம எதிர்கொள்ளணும். நான் இதை பத்தி நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். இதற்கான ஸ்பெஷலிஸ்ட்களையும் நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். நம்முடைய குழந்தைகளை மற்ற உலக குழந்தைகளோட நாம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதற்கான காரணம் இவங்க சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளா இருக்கிறதால நம்முடைய பணி ரொம்ப சவாலானதா இருக்கும். இந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகள் மாதிரி நார்மலா உணர்றதுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமானதா இருக்கும். நீங்க அதை செய்யும் போது உங்களுக்கு அது கடினமானதா தோணலாம். ஆனா முக்கியமான விஷயம், நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும், ஸ்பெஷலிஸ்ட்களை போய் பார்க்கணும். எளிமையா சொல்ல போனா இந்த குழந்தைகளுக்கு தேவையான வழிநடத்துதல்களை பெற்றோர்களாகிய நீங்க முதல்ல எடுத்துக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இவர்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸும் இருக்கு. அவங்களுக்கு தேவையான கல்வி அறிவும் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி பள்ளிகள்ல போய் கத்துக்கிறதுனால அந்த குழந்தைகளால படிக்க முடியும், எழுதவும் முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு மாற்றங்கள் நிகழும். சோ பாஸ்டர் ப்ளீஸ் எங்களோட வியூவர்ஸ்க்காகவும் அவங்களோட ஸ்பெஷல் ஏபிள் சில்ட்ரன்ஸ்க்காகவும் ப்ரே பண்ணுங்க. அப்புறம் இந்த நாள்ல குழந்தையை இழந்த பெற்றோர்களுக்காகவும் நீங்க ப்ரே பண்ணணும். அன்பும் அனுகிரகமும் நிறைந்த எங்கள் பிதாவே, தேவனே, இன்றைய நாளிலே நாங்க முதலில் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் பலவிதமான நெருக்கடிகளை அனுதினமும் எதிர்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் முன் சமர்ப்பிக்கிறோம். ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிற பிள்ளைகளை பராமரிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க அவங்களுக்கு ஞானத்தை தாரும். ஏதோ ஒரு காரணத்தினாலோ விபத்தினாலோ வியாதிகளினாலோ தங்கள் பிள்ளைகளை இழந்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவையும் நீர் நினைவு கூர்வீராக. அவர்களுக்கு ஆறுதலை தருவீராக. உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் அவர்களை திருப்திப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த மனிதனுக்கும் ஆறுதல் கொடுக்க உம்மாலே கூடும். உம்முடைய வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அவர்களை திருப்திப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அந்த பெற்றோர்கள் புரிந்து கொண்டு தங்கள் கடமைகளையும் பொறுப்பையும் உணர்ந்து அந்த குழந்தைகளை ஞானமாய் வளர்க்க நீர் அவர்களுக்கு கற்றுத்தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் அந்த குடும்பங்களில் முன்னிறுத்தப்பட்டால் அந்த குழந்தைகளை வளர்ப்பது சுலபம் என்பதை அந்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும்படியாக செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அதிசயங்களை செய்யும் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து காட்டுவீராக. ஆமென். ஆமென். ப்ரே பண்ணதுக்கு தேங்க்ஸ் பாஸ்டர்.
ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க பெற்றோர்களுக்கு நீங்க நம்மளோட பைபிள்ல இருந்து என்ன வசனத்தை சொல்லுவீங்க? வேதாகமத்துல இப்படிப்பட்ட பெற்றோரை, அதாவது பிள்ளைகளற்று இருக்கும் பெற்றோரை குறித்து வேதம் ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் ஆண்டவரின் வார்த்தை இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை என்னன்னு சொல்றேன். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதாவது ஆண்டவர் மனிதர்களை படைக்கும் போதே அவர்கள் பிள்ளைகளை பெற்று வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் குழந்தைகள் இல்லாத தம்பதிகள், உங்கள் வாழ்க்கையில் தேவனை முன்னிறுத்துங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பதை பார்ப்பீர்கள். அதை விசுவாசியுங்கள், அதற்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று உறுதியளிக்கிறேன். தட்ஸ் ரைட். பாஸ்டர், ப்ளீஸ் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எங்களோட வியூவர்ஸ்க்காகவும் அப்புறம் பெற்றோர்களுக்காகவும் குழந்தையே இல்லாதவங்களுக்காகவும் நாம இப்ப ஜெபம் பண்ணலாம். ப்ளீஸ் பாஸ்டர். நாம ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்கள் பரலோக தகப்பனே, நீர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர் என்ற பாக்கியத்தை ஒரு ஆசீர்வாதமாக அவர்களுக்கு அருளும்படி மன்றாடுகிறோம். வேதத்தில் உள்ள எத்தனையோ பேருக்கு கர்த்தர் அவர்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்கும்படியாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட அதிசயங்களை இந்த நேரத்தில் உம்மிடத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியருக்கும் நீர் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இப்பேற்பட்ட குறைவுகளை எல்லாம் உம்முடைய மகிமையிலே நிறைவாக்கி பெற்றோராகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் தருவீராக. நீர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அந்த பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுங்க. உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்களுக்காக ப்ரே பண்ணதுக்கு தேங்க்யூ so much பாஸ்டர். நண்பர்களே, நாங்க இப்ப கிளம்புறோம். ஆனா தயவு செஞ்சு நீங்க உங்களோட தைரியத்தை விடாதீங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கண்டிப்பா கேட்பாரு. அதுக்கு பலன் இருக்கு. இடைவிடாமல் நீங்க உங்களோட பிரேயரை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணி உங்களோட பிரார்த்தனைகளை சொல்லுங்க. சேர்ந்து நாம எல்லாரும் ஜெபிப்போம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9910401010. அடுத்த முறை உங்க எல்லாரையும் இன்னொரு ஜெபத்துல கண்டிப்பா நாங்க 2 பேரும் வந்து பாக்குறோம். Till then, bye and take care. God bless you. நன்றி சகோதரி சோஃபியா மற்றும் பாஸ்டர் விவேக் காசிநாத் அவர்கள். உங்களுடைய ஜெபம் இன்று அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வேதம் சொல்லுது உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று. ஆமாங்க, நம்ம நம்பிக்கையோடு தேவனிடம் கேட்கும் எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். பட் அதற்கான டைம் வர வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நம்மளோட நம்பிக்கையை இழக்கக்கூடாது. உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் எங்களோட சிபிஎன் ப்ரேயர் லிங்க்குக்கு தெரிவிக்கலாம். எங்களோட தொலைபேசி எண் 9910401010. இந்த லைனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கு எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இப்போ ஒரு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு வணக்கம் வெள்ளிக்கிழமை பகுதியில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்க மெசேஜஸை நான் படிக்க போகிறேன். உங்களுக்காகவும் ரொம்ப விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நண்பர்களே, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யறதுக்கு விரும்புறீங்களா? சிபிஎன் பிரேயர் லைன்ல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் உங்களோட வட்டார மொழிகள்ல ஜெபம் செய்யலாம். பிரேயர் வாலண்டியரா நீங்க சேர விரும்புனீங்கன்னா www.cbnindia.org போங்க. கனெக்ட் வித் அஸ் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே தி பிரேயர் லைன் வாலண்டியரா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜெபத்துக்காக கை கொடுக்கிற ஒருத்தரை வச்சு ஜெபம் இந்த உலகத்தையே அசைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருந்தீர்களானால் நீங்கள் எங்களோட சிபிஎன் ப்ரேயர் லிங்க்ல இணைந்து ஜெப பங்காளராக சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்ககிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்ல நிறைய வியாதிகளோடையும் நிறைய பாடுகளோடையும் நிறைய வேதனைகளோடையும் நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை நம்ம நேயர்களும் மக்களும் தெரிவிச்சிட்டு வராங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க தயாராக இருந்தால் www.cbnindia.org என்ற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் உங்களை ஜெப பங்காளராக பதிவு செய்து கொண்டு அநேகருக்காக, கஷ்டத்தில் இருக்கும் பலருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார்.
புது வாழ்க்கை நிகழ்ச்சியில் இன்று விசேஷமாக நம்ம பெற்றோர்களுக்காக ஜெபிச்சுட்டு வரோம். அதுவும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெற்றோர்களுக்காக சிறப்பான ஜெபங்களை நம்ம மேற்கொண்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம் வெள்ளிக்கிழமை செக்மெண்ட்டுக்கு நம்ம கடந்து போக இருக்கோம். இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்க மெசேஜஸை நம்ம படிக்க போகிறோம். நம்மளோட முதல் மெசேஜ் என்னன்றது பார்க்கலாம். இந்த நேயர் எழுதியிருக்காரு, உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி எங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபித்தும் வருகிறோம். உங்களோட இந்த குறுஞ்செய்திக்காக மிக்கவே நன்றி. அடுத்த நேயர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். நம்முடைய இன்னொரு நேயர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு. அதாவது, உங்களுக்கு காலை வணக்கம், நாங்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் அப்படின்னு அடுத்த ஒரு மெசேஜ் எழுதியிருக்காங்க. இந்த மெசேஜஸ் அனுப்பின 2 பேருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து பயனடையணுன்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. CBN இந்தியா யூடியூப் சேனலில் நீங்கள் எங்களோட வீடியோஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ், உங்களோட கருத்தை நீங்கள் அங்கே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மூலமாக கூட எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க ஒரு சாட்சியத்தை பார்க்கலாம். அதாவது, கேப்ரியேல் என்னும் தேவதூதன் மரியாள் இடத்தில் தோன்றி, நீ கர்ப்பமாக்கி ஒரு பிள்ளையை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மரியாள் ஷாக் ஆகி, நான் என் புருஷனையே அறியேனே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேவதூதன் சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சு வெயிட் பண்ணேன்னா உன்னுடைய இனத்தால் எலிசபெத் இப்போ 6 மாதமாக கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எலிசபெத் ரொம்ப வயதானவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையே பெறாதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற பலன் இல்லை உங்கள் சரீரத்தில்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனாலும் தேவன் அவங்களுக்கு குழந்தைய ஆசீர்வதிச்சார் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகிருந்தாலும் நீங்கள் அன்ஃபிட் அப்படின்னு டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ரூஃபோட சர்டிஃபிகேஷன்ஸோடு சொல்லியிருந்தாலும் உங்களோட ட்ரஸ்ட் காட் மேலே இருக்கணும். விசுவாசமாக நீங்கள் காத்திருப்பீர்களானால் நீங்கள் கேட்பது எதுவோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவனுடைய ஜெபத்தின் மூலமாக வழங்கப்படும். ஸோ வாங்க, இந்த நேரத்தில் நம்ம அனைவரும் சேர்ந்து தேவனிடம் ஜெபிக்கலாம். பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு நீர் நல்ல குழந்தையை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. வேதத்தில் சாராள், அன்னாள், எலிசபெத்துக்கு நீர் குழந்தையை கொடுத்தது போல ஆண்டவரே, இந்நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் குழந்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தைரியத்தை தாங்கள், பலத்தை தாங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பாருன்னா அந்த வசனத்தை அலட்சியப்படுத்திடாதீங்க. அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதை நோக்கி அந்த வசனத்தை வச்சு அனுதினமும் உங்களோட ஜெபத்தை மேற்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தார்கிட்டையும் அந்த வசனத்தை ஷேர் பண்ணி அந்த வசனத்தை மையமாக வைத்து ஜெபிக்க சொல்லுங்க. இப்போ இந்த நேரத்தில் கூட அன்பான ஒரு வேத வசனம் இருக்கு, அது என்னன்றதை பார்க்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாங்கள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு. நீங்கள் என்ன வேண்டுதல்களோடு நீங்கள் இருக்கீங்களோ அதில் விசுவாசமாக வெயிட் பண்ணுங்கள். ஜெபத்தில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நமக்கு கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் அதை அடையிற வரைக்கும் காத்துட்ருங்க. கண்டிப்பாக தேவன் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற செய்வார். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி தேவனை பாடல் மூலமாக பாடி துதித்து ஆராதிக்க இருக்கோம். இம்மானுவேல் ஹவுஸ் ஆஃப் காட் பாடல் குழுவினர் இந்த பாடலை நமக்காக வழங்க இருக்காங்க. இந்த பாடலுக்கு அர்த்தம்
தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆமாங்க, கண்டிப்பா இந்த நேரத்துல தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க இந்த மாதிரியான பாடல்களை மீண்டும் கேட்க விரும்பினா, இல்லை இந்த சாங்ஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ண விரும்பினா, நம்மளோட வெப்சைட் லிங்கை நீங்க அணுகி அதில் இந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கலாம். www.cbnindia.org/cbn ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். பாடலை கேட்டு நீங்களும் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிச்சு மகிழ்ச்சியாக இருங்க. நாங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மர்சி சித்ரா. காட் பிளஸ் யூ. यीशु ने मुझे